நில்லுங்கம்மா. உங்க கோவம் நியாயமானதே. உங்க கோவம் தீர என்னை எம்புட்டு வேணாலும் திட்டி தீத்துக்கோங்க, நான் வாங்கிக்கிறேன். ஆனா இப்படி பேசாம மட்டும் போகாதீங்க, தாங்கவே முடியல. யாரு நீ? உனக்கும் எனக்கும் என்னடி உறவு? நான் எதுக்கடி உன்கிட்ட பேசணும்? இந்த நேரம் பார்த்து அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்றா பாப்போம். ஊர் முன்னாடி என் மானத்தை வாங்கிட்டு எனக்குன்னு இருந்த ஒரே சொந்தத்தையும் அடியோடு அறுத்து விட்டுட்டு நான் பெத்தவனையே என் பேச்ச கேட்காத மாதிரி மாத்தினவ தானே நீ? நீ யாரடி என்ன அம்மான்னு சொல்லி உறவு கொண்டாட? இது ரோடாச்சின்னு பாக்குறேன், இல்லன்னா மரியாதை கேட்டுடும். ஒழுங்கா போயிடு சொல்லிட்டேன். அம்மா, எடுறா வண்டி, எடு சீக்கிரம். இந்த பைக் டாக்ஸி ஓட்டுறவன் எவனோ ஒருத்தன் கூட ஒருத்தனை உட்கார வச்சுட்டு ரோட்ல ஒரு அம்மா கழுத்துல இருந்து செயின் அறுத்துட்டு போயிட்டான். அம்மா இருங்கம்மா, ஒரு நிமிஷம் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. நீங்க நடந்தெல்லாம் போக வேணாமா, ஒரு ஆட்டோ பிடிச்சு தரேன், அதுலயே வீட்டுக்கு போங்கம்மா. நீ யார் எனக்கு ஆட்டோ பிடிச்சு கொடுக்கறதுக்கு? உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொன்னேன். அம்மாமா, இப்பெல்லாம் தெருவுல செயின களவாடுற கும்பல் சுத்திட்டு இருக்கிறதா சொல்றாங்கம்மா. இப்ப கூட அங்க இருக்கிற 2 பேரை பார்த்தா சந்தேகமா இருக்குதுமா. நீங்க நடந்து போக வேணாமா. ஏய், என்கிட்ட இருந்து என் புள்ளைய திருடணும்னு நினைக்கிறவன் நீ.